2 நாட்களாக ஆர்கே நகரில் முதல் நான் காலை வைத்தவுடன் சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டு தேவையற்ற தொல்லைகளை எனக்கு அளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் தெளிவுபடுத்துகிறேன். தயவு செய்து தமிழக மக்களும் பேரவை தொண்டர்களும் என்னுடைய ஆதரவாளர்களும் இத்தகைய வதந்திகளை, தவறான செய்திகளை, தூண்டுதலின் பேரில் எனது கணவர் வெளிப்படுத்தி வரும் தவறான செய்திகளை எதையுமே நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் முதல் முறையாக நடக்கவில்லை. ஏனென்றால் குறிப்பாக சசிகலா மற்றும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத்தகைய செயல்களில் இதற்கு முன்னால் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதேதான் செய்து வருகிறார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நான் தொடங்கிய பேரவையின் பெயர் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை. தேவையற்ற வதந்திகளை கிளப்பி வருகிறார்கள். பேரவையை தொடங்கி 22 நாட்களே ஆகின்றது. அதற்குள் இத்தனை எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. இதெல்லாம் எதேர்ச்சியாக நடக்கவில்லை, திட்டமிட்ட சதி. இதை முறியடிக்க வேண்டும். தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும். எப்படியாவது நான் ஆர்கே நகரில் போட்டியிடுவதை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தாழ்மையுடன் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உண்மை தொண்டர்களையும் தமிழக மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து மக்களை சந்தித்து வந்த போதெல்லாம் கூறி வந்தேன், என் மீது நம்பிக்கை இருந்தால் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். இப்பொழுதும் அதையே நான் கேட்டுக்கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். ஒருபோதும் யாருக்காகவும் நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து விலக மாட்டேன் என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். புதிய கட்சி தொடங்க சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல உங்களை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. யார் அந்த தீய சக்தி? அவருடைய திடீர் அதிரடி மாற்றத்திற்கு என்ன காரணம்? சசிகலா தரப்பிட்ட விளைவு போயிட்டாரா? திடீரென்று 2 நாட்களாக எதையுமே என்னிடம் தெரிவிக்காமல் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது முதலில் தவறு என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரையில் நான் ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் பத்திரிகைகளை, ஊடகங்களை இங்கு அழைத்து பேசி வருகிறேன். மக்களையும் அழைத்து பேசி வருகிறேன். இதற்கு பின்னால் நிச்சயமாக சசிகலாவும் அவர்களது குடும்பத்தினரின் சதியும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. சசிகலா தரப்பு கிட்ட விலை போயிட்டாரு. அந்த அதிரடி மாற்றத்திற்கு என்ன காரணம்? அதாவது இங்க செய்தியாளர் நீங்க சந்திக்கும் போதெல்லாம் உங்களுடைய கணவர் உங்களோட இருந்திருக்காரு, நிச்சயமாக வந்திருக்காரு. ஆனா இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? உங்களை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறதா அவர் சொல்றாரு. அதற்கு ஒரே ஒரு நாள் முன்னதாக இருவரும் ஆர்கே நகர் சென்றிருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓரிரவுக்குள் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட முடியும்? இதை ஒரு மாற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இது போன்ற ஒரு திட்டம் ஏற்கனவே இருந்திருக்கலாம் என்பதுதான் எனக்கு இதிலிருந்து தெளிவாக புரிகிறது. திசை திருப்புகிறார்கள். ஏதேதோ சொல்லி தவறான செய்திகளை பரப்பிவிட்டு திசை திருப்புகிறார்கள். கணவர் உங்க மேல அதாவது நீங்கள் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாரு. அவரின் பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள். அவர்கள் திசை திருப்பி தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இது நாள் வரை இருவரும் ஒன்றாக தான் இருந்தோம். அனைத்து பணிகளும் இணைந்து செய்திருக்கிறோம். திடீரென்று விளக்கம் கேட்டிருக்கிறேன். இதை யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பது விரைவில் வெளியே வந்துவிடும். இதையெல்லாம் மறைத்து வைக்க முடியாது.
ஏனென்றால் யாரோ ஒருவரை தூண்டிவிட்டு இப்படியெல்லாம் பேச வைத்தால் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியும். என் சொந்த குடும்பத்தையே எப்பொழுதும் எனக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள். உங்க கணவருக்கு உங்களுக்குமான இந்த பிரிவு என்பது என்ன ஆச்சு மேடம்? கணவர் சேர்ந்திருக்க போறீங்களா? இதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். நானும் இதில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பொழுது உங்க கணவர் அதன் பிறகு நான் சந்திக்கவில்லை. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்ச்சி எனக்கும் இருக்கிறது. நிச்சயமாக திட்டமே இதாக தான் இருக்க வேண்டும். அதாவது எனக்கு எதிராக இப்படியெல்லாம் என் சொந்த குடும்பத்தையே தூண்டிவிட்டு அதிருப்தியை இருப்பது போல் ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த சதி. இல்ல உங்க கணவர் வந்து உங்களோட கிடையாது. நீங்க கணவரும் இணைந்து தான் இந்த பேரவையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிங்க, எல்லாமே நடந்தது. ஆனால் திடீரென்று உங்க கணவர் வந்து கட்சி தொடங்குறாரு அப்படின்னா உங்க கூட இருந்த கணவரை வந்து சசிகலா தரப்புகள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எதிராக திருப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொண்டர்களும் மக்களும் நம்புவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? வேறு என்னவாக இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. வேறு எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை. என் சொந்த சகோதரரை எனக்கு எதிராக திருப்பிவிடும் பொழுது இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. இதனால் எனக்கு எந்த பின்னடைவும் இல்லை. கணவர் மனைவி என்ற தனிப்பட்ட உறவுக்கும் பொது வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த பேரவையை பொறுத்தவரை இந்த பேரவை தொடர்பான பணிகள் எதையும் அவர் முதலிலிருந்தே செய்யவில்லை. பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது என்னுடன் அருகில் இருப்பார், அவ்வளவுதான். ஏன்னா தினந்தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் தான் மக்களை பார்த்து வர வச்சு போக சொல்லியிருக்காரு. எல்லாரும் அவர் பேசுறதுனால இந்த வந்தவங்க ரெக்கார்ட் சொன்னா எதுவும் ஒரு இடத்துக்கு போயிருக்காரா? அனைத்து பணிகளையும் நான் ஒருவராக இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இருவரும் கலந்து வந்த மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து பேசி வந்தோம் என்பதுதான் உண்மை. எனக்கு என்ன குழப்பம் என்றே புரியவில்லை. நீங்கள் தொடர்ந்து குழப்பம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்கள். என்ன குழப்பம் என்றே தெரியவில்லை. பேரவைக்கு பெயர் வைத்ததிலிருந்து பேரவைக்கு நிர்வாகிகள் என்று சிலருடைய பெயர் வெளியானதிலிருந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய கணவர் பிரிந்து சென்றதிலிருந்து ஓபிஎஸ் வந்து நீங்க சந்திச்சதிலிருந்து இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாமே வந்து ஒரு முன்னுக்கு பிறனா இருக்கு. நீங்க வந்து நான் குழப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. 22 நாட்களுக்குள்ளாக இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது மக்களை வந்து ஒரு திசை திருப்ப. ஏனென்றால் யாரையும் திசை திருப்பவில்லை. இந்த பேரவையின் தொடக்கமே மாபெரும் வெற்றியாக அமைந்தது. இதை கண்டு பயந்து அஞ்சி அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் இதில் இணைந்து விடுவார்கள் என்ற அச்சத்தால் இத்தகைய குழப்பங்களை பின்னால் இருந்து ஏற்படுத்தி வருகின்றார்கள். எந்த குழப்பமுமே இல்லை. இந்த பெயரை தான் நாங்கள் வைத்தோம். இந்த பெயரில் தான் பேரவையை தொடங்கினோம். இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஏற்கனவே எனது பெயரை பயன்படுத்தி பலர் பேரவைகள் நடத்தி வந்தனர். அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதைத்தான் நான் தொடங்கி வைத்தேன். இதைத்தான் என் ஆரம்ப கட்ட அரசியலாக நான் அறிவித்தேன் அதிகாரப்பூர்வமாக. அவரை நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அனைவரும் கருதினார்கள். அதனால் ஏற்பட்ட சந்திப்பது. அவர்கள் இதை விளக்க வேண்டும். நான் என்ன செய்தேன்? அவர்கள் என்னை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அவர்களுக்கு பதவி மீதும் அதிகாரம் வேண்டும் என்பதன் செயல்தான் இதெல்லாம். அவர்களுக்கு நான் அரசியலை விட்டு ஓட வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து பல வடிவங்களில் எனக்கு தொல்லைகளை அளித்து வருகிறார்கள்.
எந்த சூழலிலும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஏனென்றால் இது ஜனநாயகம். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதை சொல்லும் அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். குழப்பங்கள் எதுவும் இல்லை. எம்ஜிஆர், அம்மா, தீபா என்ற பேரவையை தான் நான் தொடங்கி வைத்தேன். அது தொடர்ந்து அதன் பணிகள் தொடர்ந்து நடக்கும். தேர்தலில் நான் நிச்சயமாக போட்டியிடுவேன். பேரவையை கலைத்து விட்டதாக தவறான செய்திகளை ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்றனர். இதை யாரும் நம்ப வேண்டாம். நிச்சயமாக இந்த பேரவை நடக்கும். மாபெரும் வெற்றியாக இதை நடத்தி காட்ட என்னால் முடியும் என்று உறுதிப்பட நான் தெரிவிக்கிறேன். யாருடைய உதவியும் இதற்கு தேவையில்லை. மக்கள் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். யார் எதிர்த்து நின்றாலும் நான் போட்டியிடுவேன் என்று மீண்டும் மீண்டும் உறுதிப்பட நான் சொல்லி வருகிறேன். யார் எதிர்த்து நின்றாலும். என் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டு பேரும் ஒன்றாக ஒரு அரசியல் அமைப்பை துவங்கவில்லை. அரசியல் அமைப்பை நான் துவங்கினேன். அவர் என்னுடன் இந்த சந்திப்புகள் ஏற்படும் போது அருகில் இருந்திருக்கிறார். கூடிய விரைவில் பிரச்சாரம் தொடங்கவிருக்கிறேன். தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருவதனால் மேலும் மேலும் வலிமை அடைகிறேனே தவிர இதற்காக நான் எதையும் இழக்கப் போவதில்லை. அவர்கள் இதற்கு பின்னால் இத்தகைய செயலுக்கு பின்னால் நிச்சயமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஏனென்றால் தொடர்ந்து இது போன்ற வதந்திகளை முன்னால் பரப்பி வந்தனர். அவர்களின் தூண்டுதலின் பெயரால் இத்தகைய தவறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். உங்களை வந்து எத்தனை டைம் வெளில வாங்க கூப்பிட்டாங்களாமா, ஆனா நீங்க தான் வெளில வர மறுக்கிறீங்க அப்படின்னு உங்க ஹஸ்பண்டே சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய கருத்து என்னமா? நீங்க யாருடைய கைப்பிடியில சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. வேடிக்கையாக இருக்கிறது, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய வதந்திகள் எல்லாம் புதிதாகவும் இருக்கிறது. அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்லை. தீபா பேரவைக்கு மாபெரும் வரவேற்பும் மக்கள் சக்தியும் இருக்கிறது. எந்த தீய சக்தியும் இல்லை. ஆர்கே நகர் இடைத்தேர்தல், ஆர்கே நகர் தொகுதி குறிப்பாக அம்மா அவர்களின் சொந்த தொகுதி. அதில் வேறு யாரும் வெற்றி பெற முடியாது. அந்த வாய்ப்பை மக்கள் அளிக்க மாட்டார். அவர்கள் இடத்தை யாருக்கு தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கும் வேளையில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. ஆனால் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நிச்சயமாக தேர்தல் நியாயமான முறையில் மக்கள் தீர்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச வெளியில் கொண்டு போவோம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் சந்திச்சு எல்லாரோட ரெக்கார்ட்ஸ் பூரா நிறையா வாங்கியிருக்காரு அவர் தான். ஸோ வாங்கினது பூரா ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டாரா, ஏதாவது சிஸ்டம் போட்டு காப்பி பண்ணியிருக்காரு, அவர் மட்டும்தான் வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு இதனால் அவர் வெளியே போகிறது உங்களுக்கு பின்னடை நிற்குமா? எந்த பின்னடைவும் இருக்காது. இனிமேல் வந்து திருப்பி வந்து ஒரு ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து திருப்பி வந்து இந்த பேரவையில் வந்து சேர்ந்து வாய்ப்பு மீண்டும் வந்து சேர்த்து சசிகலா அவரை இந்த பேரவையில் அவர் எப்பொழுதுமே செயல்படவில்லை. இந்த பேரவை முழுக்க முழுக்க நானே தான் பணியாற்றி வருகிறேன். நான் தொடங்கி வைத்தேன். நான் அதற்கான பணிகளை மேற்கொண்டு செய்து வருகிறேன். எனக்கு தெரிந்த வரையில் எந்த தாக்குதலும் நடக்கவும் இல்லை. அதற்கெல்லாம் நாங்கள் இடம் தரவும் இல்லை. என்னுடைய இல்லத்தில் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை இந்த 3 மாத காலமாக நான் சந்தித்து வருகிறேன். நாங்கள் எப்படி இதை மேற்கொள்கிறோம், எத்தகைய வரவேற்புடன் பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் கலந்து உரையாடுகிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கூட்டத்து நடுவில் யாரையோ ஏவி விட்டு இத்தகைய தீய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊடகங்கள் அவர்களிடம் இந்த கேள்விகளை கேளுங்கள். யார் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆர்கே நகருக்கு நான் முதல் வந்த நாளில் முதல் முறையாக நான் அங்கே கால் வைத்தவுடன் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டிருக்கின்றன. எப்படியாவது அங்கிருந்து நான் திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கிறார்கள். என்னுடன் வந்தவர்களையும் தாக்க முயற்சித்தார்கள். இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்ற தடைகளை ஏற்படுத்தினார்கள். அனைத்தையும் மீறி நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தினோம். நான் அதில் பங்கேற்றேன். நிச்சயமாக சசிகலா குடும்பத்தினர் தான், வேறு யாராலும் இதெல்லாம் செய்ய முடியாது. கூட்டத்துக்கு நடுவே ஆட்களை விட்டு இத்தகைய செயல்களை 3வது முறையாக அவர்கள் செய்து வருகின்றனர். முதல் முறையில் தாக்கப்பட்டது மக்கள், என்னுடன் இருந்தவர்கள், பாதுகாப்புக்காக வந்தவர்கள், அவர்களை தாக்கினார்கள். இந்த முறை பத்திரிகையாளர்களை. இத்தகைய செயல்களில் ஈடுபட வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு கிடையாது. பத்திரிகையாளர்கள் இல்லை என்றால் நாங்கள் செய்திகளை வெளியே கொண்டு வர முடியாது. தேர்தலில் நான் போட்டியிடுவது உறுதி என்பதை தெளிவுபட சொல்ல விரும்புகிறேன். விமர்சனமும் வருது. ஏன்னா வந்து ஒரு அரசியல் நாடகம் கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பதி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? இதையெல்லாம் கிரியேட் செய்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அத்தகைய செயல் எதுவுமே இல்லை. எனக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. நேற்று திடீரென்று எனது கணவர் மெரினா கடற்கரைக்கு சென்று இப்படி ஒரு பேட்டியை அளிப்பார் என்பது எனக்கே தெரியாது. தெரிந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். இவ்வளவு காலமாக என்னிடம் பல தகவல்களை சொல்லி வந்தார்கள். அதையெல்லாம் நான் நம்பவில்லை. இப்பொழுது அச்சுறுத்தலாக இருக்கிறது. சிம்பத்தி ஏற்படுத்தி தான் நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவரை பின்னால் இப்படி தூண்டிவிட்டவர்களால் நிச்சயமாக ஆபத்து இருக்கிறது. கணவர் மனைவிக்கான உறவை இப்படி கடை போட்டு என்னை பேச வைத்தவர்களை தயவு செய்து தமிழக மக்கள், மக்களாகிய நீங்கள் கேள்வி எழுப்புங்கள். அவரவர் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் யாராலும் இதற்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியாது. தயவு செய்து இத்தகைய கேள்விகளை, பர்சனல் அண்ட் பிரைவேட் கொஸ்டின்ஸை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் சதி திட்டங்களை பற்றி கேளுங்கள். நான் சொல்ல தயங்கவும் இல்லை.
இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை நிர்பந்தப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று பெண்கள் சொல்லட்டும். அப்படி என்றால் பெண்கள் அரசியலுக்கே வரக்கூடாது என்பது போல் இது இருக்கிறது. இதை தமிழக மக்களும் தமிழ்நாட்டின் பெண்களும் தான் கேட்க வேண்டும். நாளை செய்தித்தாளில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அணியிடம் சொல்ல போவதாக அந்த செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கிறது. நான் ஏற்கனவே இதற்கான பதில்களை அளித்திருந்தேன். அதாவது அரசியல் ரீதியாக கூட்டணியோ அல்லது யாருடன் கலந்து பேச்சுவார்த்தையோ ஏற்பட்டால் அதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நிச்சயமாக அதை வெளியிடுவேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த காலகட்டம் வரை இதையெல்லாம் ஒரு தவறான செய்தியாக தான் இருக்கிறது. இதில் உண்மை கிடையாது. அத்தகைய பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை இதுவரையில். மேடம், இப்போ நேற்று உங்கள் கணவர் இது ஒரு பேரவை தான், ஒரு கட்சி இல்லைன்னு இருக்காரு. உங்களுடைய பேரவையின் எதிர்கால நகர்வு என்னவாக இருக்கும்? ஒரு தெளிவு இல்லாத இப்போ வரைக்கும் ஒரு 20 நாட்கள் பல குழப்பங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை, ஏற்படுத்தி வருகின்றனர். எந்த குழப்பமும் இல்லை. பேரவை தொடங்கி 22 நாட்கள் தான் ஆகின்றது. நிச்சயமாக இதன் வளர்ச்சியின் அடிப்படையில் இதன் எதிர்காலம் இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நியமனம் உள்ளிட்ட எல்லா விஷயமே வந்து ஒரு பர்ஃபெக்ட்டா ஒரு பிளான்டா வந்து பிகினிங்ல இருந்து நடக்கல. அப்படி அதுதான் இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தொண்டனுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றது. ஆலோசனைகள் முடிந்த பிறகு நிர்வாகிகள் பட்டியலை நாங்கள் வெளியிடுவோம் என்று ஏற்கனவே சொன்னோம். நியமனம் ஆலோசனைகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்த பின்னர் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட முடியும். அதற்கிடையில் ஆர்கே நகர் தேர்தல் வந்ததால் இந்த பணிகளில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நடைபெறும். இவர்கள் 2 பேருமே அதற்கு தகுதியற்றவர்கள். நிச்சயமாக இரட்டையிலேயே நாங்கள் மீட்டெடுப்போம். அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உண்மையான வாரிசு என்ற அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தில் அமர வைத்து பேச வைத்திருக்கிறார்கள். என்னிடம் வந்தவர்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உண்மையான தொண்டர்கள் தான். இதற்கான முழு ஆதாரமும் என்னிடம் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் அந்த கட்சியை அம்மா அவர்கள் இடத்தில் அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே நிலைப்பாட்டுடன் வழி நடத்தி செல்வோம். இன்றைய சூழ்நிலையில் இந்த சின்னத்தை நான் கேட்கப் போவதில்லை. நான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு இந்த சின்னத்தை நான் கேட்கப் போவதில்லை என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எந்த சின்னமாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி தான் எனது அதிமுகவை வழி நடத்துவதற்கான முதல் கட்ட அரசியல் பயணம்தான் இது. மக்களுக்கு உண்மையாக நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துடன் நான் அரசியலில் என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன். இதற்கு முன்னால் போட்டியிட்டவர்கள் அனைவரின் பெயரிலும் ஊழல் வழக்குகளும் பல குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. மக்கள் இதை புரிந்து கொண்டுதான் என்னிடம் வந்திருக்கிறார்கள். இரண்டு நாட்களில் 2 லட்சம் உறுப்பினர்கள் ஃபார்ம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தாக்கல் செய்யும் போது தெரிந்து கொள்வேன் கூடிய விரைவில்.
இப்போ அந்த பக்கம் போனீங்கன்னா இப்போ காலையில் நான் வந்தேன் மேம், இந்த பக்கத்தில் தொண்டர்கள் வந்து அவங்க பணம் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஈவினிங் சந்திச்சேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் மேலும் இது வரைக்கும் யாருக்கும் ஒரு பைசா வந்து எல்லாம் அந்த பக்கம் தான் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க. இதை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. உண்மையில என்ன மக்களுக்கு தெரிஞ்சாங்க? எந்த பணமும் யாருமே வாங்கவில்லை என்பதுதான் உண்மை. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. தொண்டர்கள் என்ற பெயரில் நடுநடுவே பலரை திணித்து அவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறார்கள். இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மிக விரைவில் நான் நிரூபிக்கவிருக்கிறேன்.